தற்போது ஒரு அண்மை செய்தி. இளையராஜா பாடல்கள் மீது எந்த உரிமையும் கோர முடியாது என்று உயர்நீதிமன்றத்தில் வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எக்கோ நிறுவனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தற்பொழுது இந்த வாதமானது முன்வைக்கப்பட்டுள்ளது. இளையராஜாவின் 4500 பாடல்களை பயன்படுத்த உரிமை உள்ளதாக கூறி எக்கோ நிறுவனம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் இந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இன்றைய வழக்கு விசாரணையில் எக்கோ நிறுவனம் சார்பாக என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன, அதேபோன்று இளையராஜா உரிமை கோர முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். இசையமைப்பாளர் இளையராஜாவின் 4500 பாடல்களை பயன்படுத்த உரிமை உள்ளதாக கூறி எக்கோ நிறுவனம் தாக்கல் செய்த மேல்முறையீடு வழக்கானது பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷாபிக் அடங்கிய அமர்வில் இன்று இறுதி விசாரணைக்காக வந்தது. அப்போது எக்கோ நிறுவனம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயண், சம்பளம் கொடுத்து இசை சேவையை பெறும் தயாரிப்பாளர் தான் முதல் காப்புரிமை என்றும் பதிப்புரிமை உரிமையாளரான பட தயாரிப்பாளர்களிடம் ஒப்பந்தம் செய்து 4500 பாடல்களை எக்கோ நிறுவனம் வாங்கியுள்ளதாகவும் இளையராஜாவுடன் எந்த ஒரு ஒப்பந்தமும் செய்து கொள்ளவில்லை என்று அவர் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இருப்பினும் 1990ஆம் ஆண்டு வரை இளையராஜாவுக்கு ராயல்டி வழங்கி வந்ததாகவும் அதன் பின்னர் நிறுத்திவிட்டதாகவும், ராயல்டி வழங்குவது நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து எக்கோ மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார். இசையை திரித்தாலோ பாடல் வரிகளை மாற்றினாலோ மட்டும்தான் தார்மீக உரிமை வரும் எனவும், சமீபத்தில் தனது பாடல் தீர்க்கப்பட்டதாக மஞ்சுமல் பாய்ஸ் பட தயாரிப்பாளர்களுக்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும் எக்கோ நிறுவனம் தரப்பு வழக்கறிஞர் சுட்டிக்காட்டிய போது, இளையராஜாவை கௌரவப்படுத்தியுள்ளதாக மஞ்சுமல் பாய்ஸ் பட இயக்குநரும் தயாரிப்பாளரும் கூறியுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து எக்கோ தரப்பில் வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் இசையமைப்பாளர் AR ரஹ்மான் பதிப்புரிமையை யாருக்கும் வழங்குவதில்லை என்றும், ஆனால் இளையராஜா பட தயாரிப்பாளரிடம் தன் உரிமையை வழங்கிவிட்டார் எனவும், உரிமையை வைத்திருக்க விரும்பினால் ஒப்பந்தம் செய்திருக்க வேண்டும் என்றும், எந்த ஒப்பந்தமும் செய்யாத நிலையில் இளையராஜா எந்த உரிமையும் கோர முடியாது என்று அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. எக்கோ தரப்பு வாதங்கள் முடிந்ததை தொடர்ந்து இளையராஜா தரப்பு வாதங்களுக்காக வழக்கின் விசாரணையானது ஜூன் 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.